ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பல்லாவரம் மார்க்கெட்டில் என்னென்ன விற்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரேட்லாம் வந்து நம்ம பார்க்கறதில்ல, என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி விற்க மாட்டாங்க. இது இப்போ வந்து மிளகா செடி, கத்திரிக்காய் செடி, அந்த மாதிரி பூச்செடி, சாமந்தி செடி, வாழைக்கன்று, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இதுவுமே சாமந்தி செடி தான், கட்டுக்கட்டாக விற்பாங்க. ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் தான் விலை கேட்டு வாங்கணும், கம்மியாக கொடுப்பாங்க. நீங்கள் விலை பேசி வாங்கினா. இங்கே பாருங்க, மிளகா செடிலாம் இருக்குது பாருங்க, சாமந்தி, அது மாதிரி பனங்கிழங்கு எல்லாமே இருக்குது. இதுவுமே வந்து மிளகா செடி, கத்திரி செடி எல்லாமே இருக்குது. இதுவும் சாமந்தி செடி. அந்த மாதிரி வந்து இந்த லவ் பேர்ட்ஸு, ஆப்ரிக்கன் பேரட்டு, அது மாதிரி நிறைய பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறதுக்காக வச்சுருக்காங்க சேல்ஸு. அது மாதிரி பூச்செடிங்க எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்க, வாழைக்கன்று, அப்புறம் ரோஸ் செடி, அப்புறம் சாமந்தி செடி எல்லாமே அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே கிடைக்கும். இது வந்து ஃப்ரைடே மட்டும் இருக்கும் இந்த பல்லாவரம் சந்தை. காலையில் போயிட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே கடை இருக்கும். இங்கே பாருங்கள், சாமந்திலே கலர் கலர் சாமந்தி கூட்டமாக இருக்குங்க. எங்கே இருக்கவங்களாம் இங்கே வந்து வாங்குவாங்க. இங்கே வந்து அம்மா அப்பாவை தவிர மிச்சம் எல்லாமே இந்த பல்லாவரம் சந்தையில் விற்கிறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து தேங்காய் நாரில் செஞ்ச எருவு. இதெல்லாம் வந்து அந்த செடியோட மருந்து, தொட்டி, செடி வைக்கிறதுக்காக தொட்டி, அப்புறம் விதை எல்லாமே இங்கே பாருங்க, கூட்டம் பயங்கரமாக இருக்கு. இதெல்லாம் அழகு செடி. இங்கே பாருங்க, பூக்கிற செடியும் அழகாக வைக்கிற செடி எல்லாமே இருக்கு. இங்கே பாருங்க, எல்லாம் ரோஸ் செடிங்க தான். இந்த மாதிரி ஜனங்க போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. வெயிலும் கூட பார்க்காம அவ்வளோ ஜனங்க போயிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப லாங்கில் இருக்கவங்களும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து செடியோட மருந்து, விதை எல்லாமே விற்கிறாங்க. ரொம்ப மற்ற இடத்த விட இங்கே கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் செடி வாங்குறதுக்கு பதில் அது கூட வந்து நல்லா பூக்கிற வந்து விதை அதெல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அப்போ தான் அவங்க வச்சிருக்க சைஸ்க்கு பூவெல்லாம் நல்லா பூக்கும். இல்லைன்னா நார்மலாக குட்டியாக தான் பூக்கும். எல்லாமே பூச்செடி. அது மாதிரி அழகாக வந்து பூ பூக்காத செடிங்க அழகாக இருக்கும்ல, அந்த செடியில கூட வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப வருஷத்து சந்தைங்க இது. மளிகை சாமான், அதுக்கப்புறம் வந்து பேகு, அப்புறம் வந்து ட்ராலி கடை, செப்பல் கடை எல்லாமே இருக்குது. இதுவுமே வந்து விதை, அப்புறம் தொட்டி, பாருங்க சாமந்தி, ரோஸு எல்லாமே இருக்கு. இங்கே பாருங்க, பழைய பொருள் உங்கள் வீட்டுக்கு எதனா உடஞ்சது தேவைப்படுதுன்னா இங்கே தான் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அது மாதிரி மிளகா, அது மாதிரி சிம்மு, பழைய ஃபோனு, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம். பழைய துணி, கஷ்டப்படுறவங்க வாங்க முடியாத இருக்கவங்களுக்கு தான் பழைய துணியெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி பாத்திரம் எல்லாமே இருக்குங்க. பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே. இங்கே பாருங்க, வெங்காயம், மிளகா அந்த மாதிரி கடையும் இருக்குது. பூண்டு பூண்டு வந்து மற்ற இடத்த விட இங்கே வந்து 100 கம்மிங்க. 300 கிலோ. மற்ற இடத்துல 400, 500 அந்த மாதிரி விற்கிறாங்க. இங்கே 300 தான். ஷூஸு, அப்புறம் ஸ்கூல் பேக்ஸு, எல்லாம் ஹேண்ட் பேகு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் பழைய க்ளோத்ஸு. இதெல்லாம் பழைய பொருள், அப்புறம் வத்தல் எல்லாமே இருக்குது. காய்கறி, பழங்கள் எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்க, ஆடு கூட சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்க.
அது மாதிரி கோழி குஞ்சு கலர் கலராக. இந்த கோழி குஞ்செல்லாம் வாங்காதீங்க, வேஸ்ட்டுங்க. காக்கா தூக்கிட்டு போயிடும், இல்லை செத்து போயிடும் சீக்கிரமாக. பெரிய பெரிய கோழியாக வாங்குங்க. மற்ற இடத்த விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் தாராளமாக வாங்கலாம். இங்கே பாருங்கள், சேவல் பொட்டை கோழிலாம் இருக்குது. சின்ன கோழி மட்டும் தயவுசெய்து வாங்காதீங்க, அந்த கலர் கலராக இருக்கிறது மட்டும். மிச்சம் எல்லாம் வாங்குங்க. இதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி. இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முட்டையே நிறைய போடும். அது கூட ஒரு சேவலும் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்க, மீன்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, அழகுக்கு வீட்டுக்கு வைக்கிறது. அது மாதிரி லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, புறா எல்லாமே வச்சுருக்காங்க. லவ் பேர்ட்ஸு, அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு எல்லாமே இருக்குது. பேர்ட்ஸில் பேரட்லேயே விதவிதமாக இருக்குது. இதெல்லாம் இந்த சிட்டுக்குருவி வகையான பேர்ட்ஸ். அவங்களே பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இல்லை நீங்கள் வச்சுருந்தா பாக்ஸை கொண்டு போய் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இதை பாருங்கள், வாத்து எல்லாமே சேல்ஸ். வளர்க்குறது ஜீன் கோழி. இது வந்து வெள்ளை வாத்து, அது நாட்டு வாத்து. இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி, சேவல், கருங்கோழி எல்லாமே இருக்குது. நாய் கூட இல்லை, சின்னதுமே வந்து ரேட்டு வந்து செம்ம ரேட்டு. ஆனால் நீங்கள் கம்மி பண்ணி வாங்கலாம், ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரியே. இங்கே பாருங்க, நிறைய கோழி அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து சேவல், நாட்டு சேவல். இதுவுமே நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழியும் ஒரு சேவலை வாங்கிட்டு போனீங்கன்னா முட்டையே நிறைய போடும். இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ்லேயே கலர் கலராகவும் இருக்குது. இதெல்லாம் லவ் பேர்ட்ஸ் தாங்க, எல்லோ கலரு, கிரீன் கலரில். இதுதான் நாட்டுக்கோழி தான். இதெல்லாம் வந்து கிளி. ஜோடி 300லேருந்து இதுவுமே வந்து 1000, 1500, 2000, 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட இருக்குது. இதுவுமே லவ் பேர்ட்ஸ் தான். இதெல்லாம் லவ் பேர்ட்ஸ் தாங்க. இது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியெல்லாம் பேர் வந்து எப்படியும் ஒரு 800 அந்த மாதிரி இருக்கும், ஒரு சேவல் ஒரு கோழி. இதெல்லாம் இந்த நாய், டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு ரகம் நாய். சந்தையில் இருக்கும். இப்போ பார்க்குற ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா காக்கர் ஸ்பேனியல். மேல் பப்பி வந்து பார்த்தீங்கன்னா 7000. இது மேல்னா இது மேலா? இவர் மேல் மேடம், இவர் ஃபீமேல். இந்த ப்ரீட் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட லேபு, சிட்ஸு, பீகலு, சிப்பி பாறை, ராஜபாளையம் எல்லா ப்ரீட்ஸும் இருக்குது. ஹஸ்கி எல்லா ப்ரீட்ஸும் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் வந்து 7299697804. வேக்சின் டீட்டெயில்ஸு, ஃபுட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கால் பண்ணாங்கன்னா கஸ்டமருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணலாம். கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்க, குட்டி குட்டி நாய் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் வந்து இந்த நெருப்பு கோழி சொல்லுவாங்க. இதெல்லாம் புறா வகையானது. இது வெள்ளை புறா. பாருங்க, குட்டி பூனை.
இது வந்து முயல். அது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. மாடுலாம் தவிர எல்லாமே இருக்குது. லவ் பேர்ட்ஸ்லேருந்து வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இருக்குது. நீங்கள் வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கினீங்கன்னா அங்கேயே வந்து இதுவெல்லாம் இருக்குது. கூண்டும் நீங்கள் அங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க, வாங்கிட்டு போகலாம். வீட்டில் இல்லைன்னா இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு வகையான பூனைக்குட்டி தான். இதெல்லாம் அந்த பேர்ட்ஸ் இருக்க நெஸ்ட் மாதிரியே பாருங்கள். பேர்ட்ஸ்க்கு தண்ணி வச்சுட்டு பேர்ட்ஸ்க்கு சாப்பாடு வைக்கிறது, அந்த மாதிரி பேர்ட்ஸோட உணவு எல்லாமே வைக்கிறாங்க. இதெல்லாமே நாட்டு சேவல், நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பொந்தான் சேவல் சொல்லுவாங்க. ரொம்ப மெலிசாக இருந்ததான் நாட்டு சேவல் சொல்லுவாங்க. இது வந்து அந்த நெருப்பு கோழி சொல்லுவாங்கல்ல அது. இங்கே பாருங்க, இது வந்து கருங்கோழியில் செஞ்சது. எல்லாமே இருக்குங்க. எல்லாமே சிக்கன் பெஸ்ட்டு அந்த மாதிரியே இருக்கும் பல்லவரம் செஞ்சதில் மற்ற இடத்த விட. இது குட்டி நாட்டுக்கோழி, இதுவும் வாங்கலாம் நீங்கள். இது வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், பெருசு வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து புறா, சாம்பல் நிற புறா. இங்கே பாருங்க, இதுவுமே வந்து ரெக்கைலாம் பெருசாக வச்சுருக்கோம் அந்த புறா. இந்த ரெக்கையெல்லாம் வெட்டி விட்டதுனால தான் வெளியே சுற்றிட்டுருக்கு, இல்லைன்னா பறந்து போயிடாது. இதோட வழி ரொம்ப சின்னதுனால ஜனங்க போயிட்டு போயிட்டு ரொம்ப இதுவாகுது. கூண்டெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, நாய் குட்டிங்க. நீங்கள் பெருசு வாங்கிறத விட சின்னது வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும், நீங்கள் வளர்த்துக்கலாம். பெருசு வாங்கினா ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். சின்னதாக இருந்தால் தான் உங்களுக்கு பாசமாக இருக்கும். இங்கே பாருங்க, இது வேற ஒரு வெரைட்டியான நாய். இங்கே பாருங்க, நாயெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. இது பூனைக்குட்டி. இந்த சந்தை மாதிரியே நீங்கள் வந்து பாரிஸில் வந்து சண்டே காலையில் விற்பாங்க. அங்கேயுமே வந்து பெட்டு அனிமல்ஸு எல்லாமே, பெட் டாக்ஸு, லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. பாருங்க, இதுதான் காக்டெயில். பேரட் மாதிரியே இருக்கும். இது வந்து ஆஃப்ரிக்கன் பேரட்டு. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு அந்த தேவைப்படுற பாத்ரூம் க்ளீனிங் பண்ணுறதுக்கு அது, அப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு, சைக்கிள், செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் புதுசு எல்லாமே இருக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. கம்மியாகவும் இருக்கும் மற்ற இடத்த விட. நீங்கள் சோஃபா, பெட்டு, கட்டில் எல்லாம் செகண்ட் ஹேண்ட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்து புதுசாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். பீரோ எல்லாமே இருக்குது, வாஷிங் மிஷின் செகண்ட் ஹேண்டு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, பனை வெல்லம், அப்புறம் வீட்டுக்கு தேவையான மண்வெட்டி, கத்தி எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மிக்சி, அந்த சில்வர் பாத்திரம்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, கருவாடு, அப்புறம் தேங்காய்.
இங்கே பாருங்க திருப்பியும் கருவாட்டு கடை, அப்புறம் சிப்ஸு, முறுக்கு, சாப்பிட்றதுக்கு பொருள் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே இருக்கு. ஊறுகாய், கிழங்கு வகைகள் எல்லாமே. நீங்கள் வந்து போனீங்கன்னா காலையில் வந்து 9 மணிலேருந்து கடை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் லேட்டாக ஒரு 8 மணி அந்த மாதிரி மேலே வரைக்குமே இருக்கும் கடை, நைட்டு வரைக்குமே. நீங்கள் ஃப்ரைடே அன்றைக்கி போங்க. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இனிமேல் வர்றது எல்லாமே காய்கறி மார்க்கெட்டாக தான் இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக காய்கறி கடை தான் இருக்கும். உண்மையாகவே வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப சீப்பு, காயும் ரொம்ப சீப்பு. பாருங்கள், இளநீர் கடை அது மாதிரி இருக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினில் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப கிட்ட. பஸ் இருந்தால் ரொம்ப தூரம் நடக்கணும். இப்போ ட்ரெயின்லேயே வாங்க, உங்களுக்கு ரொம்ப கிட்டையாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும், பொறுமையாக பார்த்துட்டே போகலாம். மதியம் டைமில் ரொம்ப வெயிலாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரூட்ஸ் கூட இருக்குது. இதுக்கு மேலே எல்லாமே காய்கறி மார்க்கெட் தாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ வெயில். நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா 1 வீக்கு காய்கறி வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சீப்பாக இருக்கும். மற்ற இடத்த விட இங்கே கொஞ்சம் சீப்பு தான். 3 கேஜி 100 ரூபா வெங்காயம்லாம். பாருங்கள், தக்காளி கூடமே 5 கேஜி 100 ரூபா. இங்கே பாருங்க, 90s மிட்டாயின்னு சொல்லிட்டு கருவாட்டு கடை எல்லாமே இருக்குங்க. புதினா, கொத்தமல்லி எல்லாம், காய், பழம், செடிங்க எல்லாமே இருக்கு. ஸ்க்ரீனு, துணி, செப்பல்ஸு, பேக்ஸு எல்லாமே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.